கோடியில் ஒரு பெண் அபிராமி. மாற்றாந்தாய் கூட, மாற்றாந்தாய் தாய் இறந்து அந்த அந்த இடத்துக்கு ஒரு மாற்றாந்தாய் வந்தால் கூட அந்த பிள்ளைகளை கொல்லணும்னு பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க. அதுங்களை கவனிக்காமல் விடுவாங்க. அதுங்களை சாகடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பெற்ற குழந்தை, தன்னுடைய வயிற்றில் பெற்ற குழந்தைய கொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான உச்சகட்ட காமவெறி தான். ஆகஸ்ட் 31 தன்னோட கணவருக்கு பிறந்தநாள். யாரு? இந்த விஜய்க்கு, அபிராமியோட கணவருக்கு பிறந்தநாள். இவங்க 30 என்ன பண்றாங்க, கொஞ்சம் கொஞ்சம் மாத்திரைய பையனுக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் 3 பேருக்கும் மாத்திரையை போட்டுறாங்க. மகள் இறந்து போச்சுன்ற ஒரு தீர்க்கமா தெரிஞ்சிச்சு. மகன் அரை மயக்கத்துல இருக்கான். அதை அப்படியே கூட விட்டுட்டு ஓடி இருக்கலாம்ல பாவி. தன்னுடைய மகனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. அவர் அபிராமியோட தம்பி பிரசன்னா மணிகண்டன் சொல்லிட்டு, அவர் ஒரு பெரம்பூரில் வசிக்கிற வேலூரை சார்ந்த ஒரு பெண்ணோட அவருக்கு ஒரு காதல் ஏற்படுது. திருமணம் செய்து கொள்ளலான்னு இரு வீட்டாரும் பேசி திருமணத்துக்கு பேசி முடிக்கும் போது தான் பிரசன்ன மணிகண்டனுக்கு அபிராமின்னு ஒரு அக்கா இருக்கு, அதுதான் இந்த ஓடி போன அபிராமி, குழந்தைகளை கொன்ன அபிராமின்னு சொல்லும்போது எந்த ஒரு, அதாவது அபிராமி இடத்துல இந்த அவங்க தம்பியே இருந்தா கூட அபிராமி யாரும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அண்ணன் தம்பி சரியில்லைன்னு. அப்போ ஒரு வீட்டில் பெண்ணே சரியில்லை, இந்த வீட்டில் எப்படி நம்ம பொண்ணு கட்டணும்? அந்த பொண்ணும் வேண்டான்றுச்சு. அந்த பொன் வீட்டாரும் வேண்டான்னு 2021 அவர் அபிராமியோட சகோதரர் அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக பத்திரிகையாளர் விமலேஸ்வரன் அவர்கள் நம்மோடு நிற்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். பிரியாணி அபிராமி வழக்கு 2018 தமிழ்நாட்டே உலுக்கிய வழக்கு அப்படின்னு சொல்லலாம். பெற்ற குழந்தைகளே திருமணம் தாண்டிய உறவுக்காக தூக்கத்தில் தூக்க மாத்திரை கொடுத்து கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்படியும் சாகாதனால தலையணையை வைத்து அமுக்கி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வழக்கோட தீர்ப்பு நேற்று வந்தது. அதில் அபிராமிக்கும் அவருடைய கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரம் 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா சாகும் வரை ஆயுள் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கோட பின்னணி என்ன சார்? நிச்சயமா, அதாவது நீங்க சொன்ன மாதிரி பிரியாணி அபிராமி, அதுக்கு முன்னாடி அதுக்கு பேர் டிக்டாக் அபிராமின்னு தான் கேட்டால், இந்த சம்பவங்களுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னா ரொம்ப பிரபலமாக பேசப்பட்டது. என்னென்னா, பேசப்பட்ட மற்ற வழக்குகள் மாதிரி இல்லாமல் ஒரு நபர் கூட அந்த தகவலை காதால கேட்குற ஒரு நபர், ஒரு மனிதர் கூட அபிராமியை திட்டாதவங்களா இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு கோடியில் ஒருத்தர் தான் இந்த அபிராமி. கோடியில் ஒருத்தர் தான் இந்த அபிராமி. மனித ஜென்மங்கள்ல இந்த கோடியில் ஒருவர் தான் இந்த அபிராமி. டிக்டாக் அபிராமின்னு எதுக்கு பேர் வந்துச்சுன்னா, இந்த அம்மா அதிகமான டிக்டாக் வீடியோஸ் அப்போ நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஷார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி அப்போ அந்த ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி டிக்டாக் பேன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஆமாம். இவங்க ஆக்சுவலாக இந்த சம்பவம் எப்போ வெளியே தெரியுதுன்னா, 2018 சம்பவம் நடக்கிறது. 2018 ஆகஸ்ட் மாதம் 31 விடிந்தால் செப்டம்பர் 1 அன்று தான் இந்த சம்பவம் நடக்குது. செப்டம்பர் 2 3 4 தான் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து ஊடகங்கள்லையும், காட்சி ஊடகங்கள்லையும், அச்சு ஊடகங்கள்லையும் அனைவருக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. பார்த்தா கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி பகுதியை சேர்ந்த ஒரு நபர் தான் விஜய் என்ற விஜயகுமார். அவருக்கு அப்போது 27 வயசு அப்படின்னா 7 ஆண்டுகள் ஆயிடுச்சு. அவர் வீட்டுக்கு ஒரே மகன். அவர் படிச்சுட்டு இங்கே டி நகரில் இருக்கிற ஒரு தனியார் வங்கியில் கடன் பெற்றுக் கொடுக்குற ஒரு முகவரா, ஒரு ஏஜென்ட் மாதிரி இருக்கிறாரு. அது சில பேர் நிறைய தகவல் தப்பாக சொன்னாங்க. அவர் ஹோட்டலில் வேலை பார்த்தாரு, இவர் மனைவி அங்கே ரிசப்ஷனிஸ்டாக இருந்தாங்க, அது இல்லாமல் இவர் ஏடிஎம்மில் பணம் நிரப்புறது அதெல்லாம் இல்லாமல் அவர் ஒரு வங்கியில் கடன் கொடுக்குற ஒரு ஏஜென்ட், கலெக்ஷன் ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. அதுமா பேமெண்ட் வாங்குறது கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் கொடுக்கறதுக்கு போய் டாக்குமெண்ட் வாங்குறது, வெரிஃபிகேஷன் போடுறது, இதெல்லாம் ஒரு ஏஜென்சி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறவர். இவருடைய வீடு எங்கே வச்சுருந்துருக்காரு, அவர் இங்கே ஒர்க் பண்ணும்போது அவர் குன்றத்தூர் பக்கத்தில் அவரோட வீடு இருந்திருக்கு. இப்போ இவருக்கு காதல் ஏற்படுது. இந்த டிக்டாக் மூலியமாகவே கூட காதல் ஏற்படுது. ஒரு பழக்க வழக்கங்களில்
இவங்க காதல் ஏற்பட்டோன்னா இவங்க திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது விஜய் வீட்டில் இவர் வேற சமூகம், அவர் வேற, அவங்க அந்த அபிராமி வேற சமூகம்ன்றனால 2 பேரையும் ஏற்றுக்கல விஜய் வீட்டில். அதையும் மீறி இந்த பொண்ணு நான் அவர் இல்லைன்னா செத்தே போயிடுவேன் அப்படின்றதுனால விஜயும் அந்த பொண்ணை கட்டிக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால இந்த அபிராமியோட குடும்பத்தினர் வந்து விஜயை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி அங்கே பகுதியிலே வைக்கிறாங்க. இவங்களுக்கு கல்யாணம் எப்போ நடக்குதுன்னா 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 8ஆம் தேதி அன்று இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இவங்க திருமணம் முடிஞ்சதோட என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே மூன்றாம் கட்டளைன்னு ஒரு ஏரியா இருக்காது. அங்கே வந்து அக்னீஸ்வரர் கோயில் தெருவில் இருக்கிறாங்க இவங்க வசிக்கிறாங்க. இந்த நிலையில் வந்து இவர் ஆஃபீஸ்க்கு வருவார், திரும்ப நைட்டு போயிடுவார். வெளியே போய் லேட் ஆகிடுச்சுன்னா இங்கேருந்து ட்ராவல் டைம் ஜாஸ்தியாகுது, வெளியே போய் கிளைண்ட்டை பார்க்கணும், கஸ்டமர்ஸை பார்க்கணுன்னா கொஞ்சம் டிலே ஆகிடுனால ட்ராவலிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ரஜினி ரசிகர், சூப்பர் ஸ்டார் ரஜினி ரசிகர் இவர் வந்து. இப்போ இந்த பெண் வந்து அதிகமான டிக்டாக் வீடியோ போட்டுக்கிட்டே போடுவாங்க. இப்படி பார்க்கும்போது என்னன்னு கேட்டால், நீங்கள் கொஞ்ச நாட்கள் முன்னாடி பார்த்துருப்பீங்க, இந்த பக்கம் ஒரு மேல் வாய்ஸ் பாடிக்கிட்டே இருக்கும், இந்த பக்கம் ஒரு ஃபீமேல் வாய்ஸ் பாடிக்கிட்டே இருக்குங்களே. இந்த மாதிரி டிக்டாக் வீடியோ மியூசிக்கலி, ஆமாம் மியூசிக்கல், அதாவது மியூசிக்கல் அபிராமி வந்து ஏராளமாக மியூசிக்கல் போடுறது, அந்த ஒரு சாங்குக்கு தகுந்த மாதிரி ஒரு பாடி லாங்குவேஜ், அந்த கண்களை மாற்றுறது, இந்த போன்ற ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கும்போது சரி கணவர் என்ன நினைப்பாரு, அவங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஜாலியாக இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். இதுவே இவங்களுக்கு வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு. என்னன்னு கேட்டால், இவங்க வந்து ஒரு பெண்ணோட இது வரைக்கும் அபிராமி வீடியோஸை 2018 நிறைய வீடியோ வலைதளத்தில் வந்துச்சு. இதில் நான் பார்க்குற வரைக்கும் அபிராமி வந்து பெண்களோட அதிகமாக வீடியோ போட்டதே இல்லை, ஆண்களோட வீடியோ தான் அதிகமாக போட்டிருக்காங்க, மேல் வாய்ஸில் இருக்கவங்களு. அப்படி பார்க்கும்போது அதில் வந்து இவங்க இப்படி வீடியோ போடுறாங்க. அப்போ இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் வந்து இவங்களுக்கு பிரியாணி அபிராமின்னு பேர் வந்து இவங்க வீட்டு பிரியாணி உணவு அதிகமாக உட்கொள்கிறவங்க போல இவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு பிரியாணி ஸ்டால் இருக்கு. இந்த விஜய்க்கும் அபிராமிக்கும் ஒரு மகன், அஜய்ன்ற ஒரு மகன் 7 வயசில், அதாவது 6லேருந்து 7 வயசு. கார்னிகா அப்படின்னு 3லேருந்து 4 வயசு குழந்தை. இந்த அஜய் வந்து லிட்டில் ஃப்ளவர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் அங்கே படிக்கிறார். இந்த குழந்தை வந்து ஸ்கூலுக்கு சேர்க்கலை, 3 வயசில் தான் இருக்கான, கை குழந்தையாக இருக்குது. அப்போ இந்த ஒரு நபரோட வருமானம் இங்கே சிட்டிக்குள்ளே அவங்களால இருக்க முடியாது. பட் அவங்க மாமனார் வீடெலாம் அங்கே பக்கத்தில் இருக்குது. அவங்க மாமனார் வீடு வந்து அங்கே எங்கே பக்கத்தில் இருக்குன்னா, அவங்க பெரிய பனிச்சேரின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே எங்கன்னு கேட்டால் மாங்காடு பக்கத்தில் பெரிய பனிச்சேரி. அங்கே வந்து அபிராமியோட குடும்பத்தினர் அங்கே இருக்காங்க, அவங்க தான். அதனால சரி இதுக்கும் அதுக்கும் நியர்பை தானேன்றனால அங்கேயே அவங்க வீடு பார்த்து வைக்கிறாங்க. இவருடைய வருமானத்துக்கு இங்கே வீடு பார்த்து இருக்க முடியாது. இப்படி போயிட்டு இருக்கும்போது இவர் வசதிக்கு தகுந்த போல் அவங்கள நல்லா வச்சிருந்துருக்காரு. எப்படி இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் சொல்லுறோம் அப்படின்னா, எதன் அடிப்படையில் சொல்கிறோன்னா, அந்த நேரத்தில் நிறைய வீடியோக்கள் வந்து அபிராமி ஃபோட்டோஸ் வீடியோக்கள் இன்ஸ்டாவில் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தா ஒரு குழந்தைய இந்த விஜய்ன்றவரும் தன்னோட குழந்தைங்களை கூட்டிகிட்டு சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஸ்னேக்ஸ் பார்க்கு போகிறது, சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போகிறது. அவங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கபாலி படம் ரிலீஸ் ஆகிருக்கும் போதெல்லாம் அந்த தேட்டரில் நின்று டிக்டாக் பண்ண வீடியோக்கள்லாம் அப்போ வலைதளத்தில் வந்துச்சு. அப்போ இவர் ரொம்ப நல்லா தான் அவங்க தன்னோட சக்திக்கு மீறி நல்லா இவங்களை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ இப்படியே இருக்கும்போது அந்த பகுதியில் என்ன ஆகும், இவர் எங்கே தான் காலையில் வந்துட்டு போனாலும் இவரை யாருக்கும் தெரியாது. பட் இந்த டிக்டாக் பண்ணுற அபிராமியை வந்து அப்பகுதியில் எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த பிரியாணி சாப்பிட போகிற இடத்துல அந்த பிரியாணி மாஸ்டரே எனக்கு சொல்கிறார், அந்த கடையில் இருக்கவரே, நீங்கள் டிக்டாக்ல ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஒரு பழக்கம் ஏற்படுது. இவர் இந்த சம்பவத்துக்கு பிறகு தான் இவங்களோட வீடியோவில் அதிகமாக யார் சேர்ந்து வீடியோ பண்ணியிருக்காங்கன்னா, இப்போது இவங்க கூட தண்டனை பட்டிருக்க பிரியாணி மாஸ்டருக்கு 2வது குற்றவாளியான அந்த பிரியாணி மாஸ்டர் மீனா சுந்தரம் என்ற சுந்தரம் தான் அதிகமாக இவங்க 2 பேரும் வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோக்கள் இவர்கள் கைது செய்யப்பட்ட உடனே அந்த வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் நிறைய வந்துக்கிட்டே இருந்துச்சு. பார்த்தா இந்த பக்கம் அதில் மற்றவங்க கூட போகும்போது இப்போ நிறைய வயது முதிர்ந்தவர்களும் ஒரு வீடியோ போடுவாங்க, ஒரு பாட்டுக்காக, பழைய பாட்டுக்களை.
ஆனால் இவங்க போட்டிருக்க பாட்டுகள் எல்லாமே டபுள் மீனிங் சாங்காகவே இருக்கும். டபுள் மீனிங் சாங்காகவே இவங்களுக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் யோசிக்க கூட முடியாத ஒரு குடும்பஸ்தன் காலையில் புறப்பட்டு சிட்டிக்குள்ளே வந்து இந்த சிட்டியில் கிளைண்ட் எல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே ஏதோ ஒரு ஹோட்டலில் வண்டி கடையில் சாப்பிட்டுட்டு திரும்ப சாயந்தரம் போயிட்டு கொஞ்ச நேரம் பசங்க கூட இருக்க நபருக்கு இதெல்லாம் தெரியல. ஆனால் இவர்கள் பழக்கம் ஏற்பட்ட உடனே அவர் இருக்க ரூமுக்கு இவங்க போகிறதும், இவங்க வீட்டுக்கு அப்பப்போ அவர் பிரியாணி ஆர்டர் பண்ணுறதா அவர் பிரியாணியை கொண்டு வந்து இவங்க கூட இருக்கிறதும் இது அபிராமியோட தந்தைக்கு தெரிஞ்சிருச்சு. பலமுறை எச்சரிச்சிருந்திருக்காரு. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னா 2018ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட். அந்த ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயிலியர் ஆகிடுது பாதி. மறுநாளே செகண்ட் அட்டம்ப்டை கொண்டு வராங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு 15 நாட்கள் முன்னாடி இவங்க காணாமல் போயிடுறாங்க. 15 நாட்கள் முன்னாடி காணாமல் போயிடுறாங்க. எங்கே போனாங்க அப்படின்னு கேட்டால் 2 நாள் காணாமல் போயிடுறாங்க. ஒரு பகல் அவர் கூட இருந்திருக்காங்க, ஒரு இரவு அவர் கூட இருந்திருக்காங்க, திரும்ப மறு இரவு இங்கே வந்துருக்காங்க. அப்போ அவங்க அப்பாவும் அவங்க தம்பியும் போய் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இப்போது இந்த பாதிக்கப்பட்ட நபர் விஜய்க்கு வந்து கூட பிறந்த சகோதர சகோதரிகள் யாரும் இல்லை, தாய் தந்தையே. ஆனால் அபிராமிக்கு வந்து தாய் தந்தை உட்பட ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவர் எப்படி இறந்தார்ன்றதை அடுத்து சொல்கிறோம். என்னன்னா இதுக்கு நடுவில் அபிராமியோட தந்தையும் அவர் தம்பி, அவர் காலமாயிட்டாரு, பிரசன்னா மணிகண்டன் பேர். அவர் போய் இவங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வர்றார். எந்த இடத்துல இருக்காங்க, இவங்க ஸ்கூட்டி எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தா அந்த பிரியாணி கடை மாஸ்டர் வீட்டில் இருக்குது. கூட்டிகிட்டு வந்து கம்பல் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு மருமகனுக்கு தெரியாமல் அறிவுரை சொல்லி வச்சுட்டு போகிறாங்க. இந்த மாதிரி ஒரு மருமகன் கிடைக்க மாட்டான் நல்ல பையன் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறதோட நல்ல பையனாக இருக்கிறார். இதுக்கு நடுவில் இவங்களுக்குள்ள அதிகமான தொடர்பு ஏற்படுது. அதாவது எவ்வளோ பெரிய பெரிய சாம்ராஜ்யங்கள் கூட பெண்களால் விழுந்திருக்குன்னும் போது நான் முதல்ல சொன்ன மாதிரி கோடியில் ஒரு பெண் அபிராமி. அதாவது மாற்றாந்தாய் தாய் இறந்து அந்த இடத்துக்கு ஒரு மாற்றாந்தாய் வந்தால் கூட அந்த பிள்ளைகளை கொல்லணும்னு பெரும்பாலும் நினைக்க மாட்டாங்க. அதுங்களை கவனிக்காமல் விடுவாங்க. அதுங்களை சாகடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பெற்ற குழந்தை, தன்னுடைய வயிற்றில் பெற்ற குழந்தைய கொல்லணும்னு ஒரு முடிவு எடுத்ததுக்கு முக்கியமான உச்சகட்ட காமவெறி தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. 2011ஆம் ஆண்டுலேருந்து 18ஆம் ஆண்டு ஆகஸ்ட் வரைக்கும், செப்டம்பர் டு செப்டம்பர் 8லேருந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும், அப்போ நீ அவன் கூட வந்து 7 ஆண்டுகள் முழுமையாக அவர் கூட குடும்பம் நடத்தியிருக்காங்க. 7 ஆண்டுகள் முழுமையாக அவர் கூட குடும்பம் நடத்தி 1.5 மாதம் 2 மாதம் தொடர்பு ஏற்பட்ட ஒரு ஆண்னால, அதுவும் ஒரு பிரியாணி கடையில் வேலை செய்கிற நீ, உன்னோட தகுதி தாழ்ந்து ஒரு அடுத்த அவனை பற்றி என்னன்னே தெரியாத ஒருத்தர்கிட்ட வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. இதுக்கு காரணமான இந்த டிக்டாக் மூலிமா ஒரே பகுதியில் இருக்க கடை டிக்டாக்கு இவங்களுக்குள்ள நெருக்கத்தை ஏற்படுது. பிரியாணி ஆர்டர் பண்ணுறாங்க. அவர் பிரியாணி எடுத்துகிட்டு வர மாதிரி வீட்டுக்கே வந்துடுறாரு. பிரியாணி செய்கிற மாஸ்டர் தான், ஆனால் அவரே டெலிவரி பண்ணுவார் போல இருக்கு. இந்த மாதிரி வீட்டிலலாம் அவரே வந்திருக்காரு. வந்தவுடனே இவங்களுக்குள்ள சரி இதுக்கு மேலே வேற வழி இல்லை, இவளை கொன்றலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணுறாங்க. சரி, எல்லாம் புருஷன்னு பல பழங்களில் நம்ம வசனங்கள் பார்த்துருவோம், பழைய இதெல்லாம் பார்த்தோம். காதலனை வர வச்சு கணவனை போட்டு தள்ளுறது, இப்படிலாம் வந்து முன்னாடி நடக்குது, நடக்காமல் இருந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் பெற்ற குழந்தைங்களை 2த்தையுமே கொள்றதுன்றது வந்து இது எதிரே பார்க்கல. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் இவங்க கைது பண்ணி இவங்களோட வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் தெரியுது. இதெல்லாம் இப்போ இன்னைக்கு நம்ம பேசுகிறோம்னா இவங்க கொடுத்த வாக்குமூலம் தான், சினிமாவில் வர கதை இல்லை. 2வது பார்த்தா என்ன சொல்கிறார், முதல்ல அன்னைக்கு 30ஆம் தேதி 31ஆம் தேதி ஆகஸ்ட் 31ஆம் தேதி தன்னோட கணவருக்கு பிறந்தநாள். யாரு, இந்த விஜய்க்கு, அபிராமியோட கணவருக்கு பிறந்தநாள். இவங்க 30ஆம் தேதியே என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் மாத்திரையை பையனுக்கும் அப்பாவுக்கும் மகளுக்கும் 3 பேருக்கும் மாத்திரையை போட்டுறாங்க. மாத்திரையை கொஞ்சம் போட்டுறாங்க. போட்டவுடனே மறுநாள் காலையில் எல்லாம் எந்திரிச்சு உட்காந்துருதுங்க. லேட்டாக எந்திரிச்சு உட்காந்துருதுங்க. 12 மணிக்கே எந்திரிச்சு உட்காந்துடுறாங்க. எல்லாம் எந்திரிச்சு உட்காந்தோடனே அவர் பர்த்டேக்கு எல்லாருக்கும் பசங்க கூடலாம் இருந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு 2 ஹவர் பர்மிஷனில் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னதா ஒரு தகவல். உடனே எந்திரிச்சு பார்க்குறாரு 12 மணி. இது 30ஆம் தேதி இரவு, ஆகஸ்ட் 30ஆம் தேதி இரவு நடக்குது. 31
மத்தியானம், அதாவது காலையை தாண்டி 12 மணிக்கு எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது அவர் எந்திரிச்ச உடனே அவர் ஐயோ டைம் ஆச்சு ஆஃபீஸ் போகணுமே அப்படின்னு அவர் பரபரப்பாக எந்திரிக்கிறது. எந்திரிச்ச உடனே பையனை பார்க்குறாரு. பையன் ஹாலில் உட்காந்துருக்கான், டிவி பார்த்துட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் தூக்க கலகத்தில் இருக்கான். அவர் உடனே குளிச்சுட்டு கிளம்பும்போது சாப்பாடு பண்ணலையா அப்படின்றாரு. இல்லை நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், பெரிய படிச்சேரிக்கு போகிறேன், நீங்கள் சாயந்தரம் ஆஃபீஸ் முடிச்சுட்டு நீ அங்கே வந்துரு, உன் பர்த்டே இல்லை அங்கே வந்துருன்றாங்க. சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அவர் எப்பயுமே அது எல்லா வீட்லேயுமே நடக்கிறதுங்க. ஒரு குழந்தை இருந்தால் ஒரு தந்தை ஊருக்கு போனாலும் ஆஃபீஸ் போனாலும் ஒரு குழந்தைகிட்ட பாய் சொல்லிட்டு போகிற, ஆய் சொல்லிட்டு போகிறது, முத்தம் கொடுத்துட்டு போகிறது, இதெல்லாம் வரும். அப்போ தன்னோட பெண் குழந்தை எப்பயுமே அப்பா கிட்ட பாண்டிங் ஜாஸ்தியாகவே இருக்கும். சின்ன குழந்தை வேற. சரி உள்ளே போய் எழுப்பி பசங்களை வேணாம் கையை பிடிச்சிருக்காங்க. வேண்டாம் நைட்டு ஃபுல்லாக அது இருமிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ நீ போயிட்டு எழுப்புனா இது எந்திரிச்சிரும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா குழந்தைய முத்தம் கொடுக்காம அளவுக்கு அனுப்பிச்சி வச்சாச்சு. அப்பாவை அனுப்பிச்சி வச்சுட்டு உடனே தன்னோட காதலனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி அந்த உரையாடல் இன்னமும் சமூக வலைதளத்தில் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் தூங்கிட்டு தான் இருக்குது, நல்லா ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது தான் தங்குது. செத்துருச்சின்னு நினைக்கிறேன். அவன் கேட்குறான், செத்துருச்சு தான் நினைக்கிறேன். என்னடி தைரியமாக பேசுகிற நீ, எனக்கே பயமாக இருக்கு அப்படின்றான் அவன். சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்றாங்க. சரி நீ புறப்பட்டு வா. இந்த கான்வர்சேஷன் போகுது. உடனே என்ன பண்ணுறாங்க, திரும்பவும் பால் போட்டு பையனுக்கு நைட்டு 3 பேர் கொடுத்துருக்காங்க பால். அதில் கணவர் என்ன கசக்குது அப்படின்னு இருக்காரு. ஐயோ சக்கரை போடாமல் உனக்கு கொடுத்துட்டாரு, போட்டு தரேன். இல்லை எனக்கு வேண்டான்னு கணவர் வச்சுட்டாரு. மிஸ் ஆயிட்டார். இல்லாட்டி 3 மரணங்கள் நடந்திருக்கும். இதுதான் உண்மை. மிஸ் ஆயிட்டார். அவர் கணவர் மிஸ் ஆயிட்டார். அந்த பாலை குடிச்சிருந்தா காலைல கணவரும் இதாகிட்டு இருப்பார். அப்போது என்ன பண்ணுறாங்க, இந்த பையனுக்கு திரும்பவும் பால் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வேகமாக வண்டி எடுத்துகிட்டு அவன் வேகமாக அப்படியே மயக்கமாயிட்டான். பாலை கொடுத்தோன்னா மயக்கமாயிட்டான். அவனை படுக்க வச்சுட்டு இருசக்கர வாகனத்தை எடுத்துக்கிட்டு வீட்டு அந்த பக்கத்தில் இருக்க ஒரு அருகில் இருக்க ஒரு ஜுவல்லரிக்கு போயிருக்காங்க. போயிட்டு தன்னோட தாலி சங்கிலி தாலியோடு எடுத்து கொடுத்துருக்காங்க. அவசரமாக மருத்துவ பரிசு இதுக்கு வேணும், பணம் வேணும் அப்படின்னு கூப்பிட்டோன்னே 12,000 ரூபா தருவேன்ருக்கார். உடனே என்ன சொல்லியிருக்காங்க, எனக்கு 12,000 ரூபா போகாது, உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு வேணும், இதை விற்றுருங்க அப்படின்னு இருக்காங்க. உடனே 17,000 ரூபா வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு வந்தபோது மகள் இறந்து போச்சுன்ற ஒரு தீர்க்கமாக தெரிஞ்சிச்சு. மகன் அரை மயக்கத்தில் இருக்கான். அதை அப்படியே கூட விட்டுட்டு ஓடி இருக்கலாம்ல பாவி. தன்னுடைய மகனோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சிருக்காங்க. நெரிச்சி மகனை கொண்டுட்டு கதவை தாழ் விட்டுட்டு இவர் கிளம்பி நேர காதலன் கூட காதலன் இவங்களை பிக்கப் பண்ணி கோயம்பேடு பஸ் நிலையத்தில் 2 பேரும் ஒரே நேரத்தில் போனால் சந்தேகம் வந்துடும். நீ முதல் போ, நீ போய் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் போய் நாகர்கோவிலில் போய் ஏதாவது ஒரு இடத்துல தங்கிடு, நான் பின்னால் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பஸ் ஏற்றி விட்டு. இவங்க ஓடி போகிறதுனா தனியாக போடிக்கலாம் இல்லையா? ஏன் குழந்தைகளை கொல்ல வேண்டிய அவசியம்? குழந்தைகளை கொல்ல வேண்டிய அவசியம் என்னன்னா, அந்த ஒரு கள்ளக்காதல் அந்த காம இச்சைக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தை வேலை செய்ய வைக்கல. அதுதான் பெருசா தெரியுது. ஓடி போய் எல்லாரோட கேள்வி அதுதான். அத்தனை பேர் ஓடி போனா ஓடி போய், நீங்க பிராக்டிக்கலா பப்ளிக்கோட வியூவை பாருங்க. ஓடி இருக்குன்னா ஓடி இருக்கலாம்ல, இந்த நாய் எதுக்கு குழந்தைங்களை கொண்டுட்டு போச்சு அப்படின்ற ஒரு கேள்விதான். அப்போ இது 3 பேரையும் கொண்டுலான்னு தான் பிளான் பண்ணியிருக்கு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அன்று இரவு போகாம, இரவு தாமதமாக இருக்கு, மழை வந்திருக்கு, இவரால் போக முடியல, லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை இப்படி கூட எடுத்துருக்கலாம், அன்னைக்கு ஆஃபீஸில் அவருக்கு பிறந்த நாள்னால ஆஃபீஸில் டிலே ஆகிட்டு இருக்கும், அங்கேருந்து போக முடிஞ்சிருக்காது, இல்லை ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் காலையில் போகிறாரு. போய் கதவை தட்டுறாரு, கதவை திறக்கல. உடனே என்ன கதவு பூட்டி இருக்கு, ஒருவேளை அங்கே போயிட்டாங்களான்னு அங்கே போய் பார்க்குறாரு, இல்லை. பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே உள்ளே குழந்தைங்களை செத்து போனோன்னா வச்சு பூட்டிட்டு உடச்சி பார்க்குறாங்க, 2 குழந்தையும் இறந்துருக்கு. உடனே ஒரு தந்தை என்ன பண்ணுவான், அதுவும் ஒரு 28 வயசு தந்தை என்ன பண்ணுவான், அழுது கதறனோடனே மருத்துவ போலீஸார் வராங்க. அதே இந்த போலீஸார், குன்றத்தூர் போலீஸார் வராங்க. உடனே 3ஆம் கட்டளை அந்த லிமிட்டில் இருக்க போலீஸ் உடனே கைப்பற்றி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போகிறாங்க. குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போய் தான் 2 குழந்தையும் பிணமாக தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு தான் சரி மனைவி எங்கே அப்படின்னு அந்த டார்கெட்டை வைக்கும் போது தான் அப்போ ஃபுல்லாக தேடுறாங்க. தேடும்போது இந்த பிரியாணி
அவங்க ஃபோனை ட்ரேஸ்ஃபர் பண்ணும்போது இந்த பிரியாணியோட மாஸ்டரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி அவர் மூலிமா ஃபோன் பண்ணி எங்கே இருக்க அப்படின்னு கேட்டோம், இந்த இடத்துல இருக்கேன், நான் வேறு எதுவும் சொல்லாமல் எப்படி போலீஸ் ட்ரீட் பண்ணியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். போயிட்டு கன்னியாகுமரி நாகர்கோயிலே பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க. வந்தபோது தான் வந்து சமூக வலைத்தளத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அதாவது எந்த தண்டனை இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்டனை கொடுத்தாங்க அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில். அதுக்கு நடுவில் இன்னொரு தண்டனை இப்போ ஒரு சிலருக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம பார்க்கும்போது ஒரு சாரராது அந்த தண்டனைக்கு எதிராக வந்து ஐயோ பாவம் இப்படி இருக்காதோன்னு நினைப்பாங்க. ஆனால் அபிராமி விஷயத்தில் இந்த மீனாட்சி சுந்தரத்தை தவிர ஒருத்தன் கூட வருத்தப்பட்டிருக்க மாட்டான். கள்ளக்காதலன் மீனாட்சி சுந்தரத்தை தவிர இதெல்லாம் ஒரு தாய்மைக்கே இது வந்து ஒரு அதான் கோடியில ஒரு பிறவி. இந்த பிறவி இதன் தொடர்ச்சியாக என்ன ஆயிடுச்சு, கைது செய்கிறாங்க. கைது செய்து தான் அவங்கக்கிட்ட வாக்குமூலம் வாங்குறாங்க. அடுத்த 10 நாள்லேயே வேக வேகமாக காவல்துறை வந்து இந்த கேஸ் இன்னைக்கு முடியறதுக்கு காரணமே அந்த குன்றத்தூர் அந்த பகுதியில் அப்போ அந்த காவல் நிலையத்தில் அந்த ஆய்வாளர் அந்த இன்ஸ்பெக்டர் வேலுன்னு ஒருத்தர், காவலர் வந்து நல்ல பேர் ஒருத்தர், காவலர் பேர், இவர்கள் இருவரும் தான் வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு 25 சாட்சிகளை கொண்டு வராங்க. இதில் 25 சாட்சிகளை எப்படி கொண்டு வந்திருப்பாங்க, நகை எங்கே வச்சாங்க, நகை எங்கேருந்து வாங்கினாங்க, மார்வாடி கொண்டு வந்துப்போம், மெடிக்கல் ஷாப்பில் போய் என்ன மெடிசன் வாங்கினாங்க, என்னென்ன ரசீது கொடுத்து வாங்கினாங்க, அந்த மெடிசனில் 3 விதமான மாத்திரை கேட்டிருக்காங்க. இந்த 3 டைப்பான மாத்திரையை கேட்டிருக்காங்க. ப்ரிஸ்கிரிப்ஷனோட தான் அவர் மருந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு 289 ரூபா பே பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து வந்து நேர கள்ளக்காதல் வீட்டில் போய் இருந்திருக்காங்க. கள்ளக்காதல் வீட்டிலேருந்து இறங்கும் போது முதல் தளத்தில் இருக்க ஒரு பெண்மணி பார்த்துருக்காங்க. அங்கேருந்து வந்து திரும்ப இவங்க வீட்டுக்கிட்ட வந்திருக்காங்க, பால் வாங்கிட்டு போயிருக்காங்க. அப்போ போகும்போதே சொல்லியிருக்காரு இந்த பாலை இப்படி கலந்துரு இவ்வளோ கலந்துருன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்களுக்கு கொடுத்துருக்காரு இந்த சுந்தரம். இது எல்லாத்தையுமே இவங்க எல்லாமே விட்னஸ் ஆக்குறாங்க. 25 விட்னஸ் ஆக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் அபிராமியோட தம்பி பிரசன்னா மணிகண்டன் சொல்லிட்டு அவர் வந்து ஒரு பெரம்பூரில் வசிக்கிற வேலூரை சார்ந்த ஒரு பெண்ணோட அவருக்கு ஒரு காதல் ஏற்படுது. திருமணம் செய்து கொள்ளலான்னு இரு வீட்டாரும் பேசி திருமணத்துக்கு பேசி முடிக்கும் போது தான் பிரசன்ன மணிகண்டனுக்கு வந்து அபிராமின்னு ஒரு அக்கா இருக்கு, அதுதான் இந்த ஓடி போன அபிராமி, குழந்தைகளை கொண்ட அபிராமின்னு சொல்லும்போது எந்த ஒரு அதாவது அபிராமி இடத்துல இந்த அவங்க தம்பியே இருந்தா கூட அபிராமியை யாரும் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அண்ணன் தம்பி சரியில்லைன்ற போது. அப்போ ஒரு வீட்டில் பெண்ணே சரியில்லை, இந்த வீட்டில் எப்படி நம்ம பொண்ணு கட்டணும், அந்த பொண்ணும் வேண்டான்றுச்சு. அந்த பொன் வீட்டாரும் வேண்டான்னு 2021ஆம் ஆண்டு அவர் அபிராமியோட சகோதரர் வீட்டிலே தற்கொலை பண்ணி அவர் வந்து குடும்பத்தோட வசிச்சு வர்றாரு. எங்கன்னா அதாவது அங்கதான் மாங்காடு அருகே பெரிய பணிச்சேரி அந்த இடத்துலயே அவர் தற்கொலை பண்ணி இறந்துட்டார். அப்போ அபிராமினால இறந்து போனது 3 பேர். நானாவது தன்னுடைய கணவர் வந்து அவர் 2 குழந்தைய இறந்தாலும் அவர் உயிரோடு. அந்த சமயத்துல அவருடைய ஊடகங்கள்ல நிறைய செய்திகள் வெளியாகிறத பார்த்த உடனே அவர் அளவுக்கு அதிகமான ரஜினி ரசிகராக இருந்திருக்கார். அதுக்கு முன்னாடி வந்து ரஜினி புகைப்படம் எடுக்கும் போதெல்லாம் அவர் கூட போய் புகைப்படம்லாம் எடுத்து அதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஒரு பெரிய கவலையை கேட்டு எதுவுமே எதிர்பார்க்காம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அவரை வீட்டுக்கு கூப்பிட்றாரு. அந்த வீட்டுக்கு போகிறாரு. போன உடனே யாருமே இல்லை தலைவாண்டு அழுது கத்துறது அந்த புகைப்படங்கள்லாம் இன்னும் வலைதளத்தில் இருக்குது. ரஜினிகாந்த் அவருடைய மனைவிலாம் கவலைப்படாதப்பா அப்படின்ற ஒரு ஆறுதல் சொல்கிற ஒரு அந்த செய்தி பெரிய செய்தியாக புகைப்படங்கள் இருக்குது. இந்த போன்ற வழக்கு வந்து அதாவது 30ஆம் தேதி ட்ரை பண்ணி ஒரு ஆளை 30ஆம் தேதி நைட்டு போட்டுருச்சு, 31ஆம் தேதி ஒரு ஆளை போட்டுருச்சு, 1ஆம் தேதி வெளியே தெரியுது விஷயம், அன்னைக்கு அப்ஸ்காண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிடிச்சிடுறாங்க. அடுத்து நவம்பர் மாதமே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்து கேஸை கரெக்டாக முறையாக நடத்துகிறாங்க. ஏன்னு கேட்டால் கிளியர் அக்யூஸ்ட் ஆகிடுச்சு. குடும்பத்தினரே வந்து அவங்களுக்கு பெயில் கேட்கல, ஜாமீன் கேட்கல, குடும்பத்தினரே கேட்கல. அப்படின்னா அதன் இந்த சம்பவத்திற்கு பிறகு தன்னுடைய மருமகனே சேர்த்துக்கிட்டாங்க. அதாவது அபிராமி குடும்பத்தினர்
உனக்கு யாரும் இல்லை, அவருக்கும் வயசானவன், உனக்கு யாரும் இல்லை, நீ எங்க கூட இருப்பா, நான் உன் பக்கம் நிற்கிறேன்ப்பான்ட்டு அந்த தன்னுடைய மகள், இப்படிப்பட்ட மகள் எனக்கு பிறக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த கேஸ் வந்து முதல்ல என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வந்து மாவட்டங்கள் பிரிக்காதனால இங்கே நடந்துகிட்டு இருந்துச்சு கேஸு. இப்போ அப்புறம் காஞ்சிபுரம் மகிழா கோர்ட்டுக்கு அங்கே வந்துட்டு அந்த மகிழா கோர்ட்டில் இல்லாத இந்த சம்மந்தனால வேற ஒரு கேஸில் இந்த கோர்ட்டில் இந்த வழக்கு நடந்துட்டு நீதிமன்றத்தில் நடந்துச்சு. மாண்புமிகு நீதியரசர் செம்மல் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் நேற்று காலை வந்து ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அபிராமி கேஸுன்றது நம்மளே பார்த்துருப்போம். பிரியாணி அபிராமி, டிக்டாக் அபிராமி போய், மியூசிக்கல் அபிராமி போய், டிக்டாக் அபிராமி போய், கள்ளக்காதல் அபிராமி போய், கள்ளக்காதலில் பிரியாணிக்காக பிரியாணி அபிராமின்ற ஒரு பேரே போய் இந்த பிரியாணி அபிராமியை காலையில் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க, 10:30 மணிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எதிர்பார்த்து இருக்கும்போது 11:30 மணிக்கு சிறையிலிருந்து அபிராமியை கொண்டு வராங்க. கொண்டு வந்த அடுத்த சில நிமிடத்தில் நீதியரசர் வந்து உடனடியாக வந்து அந்த ஆய்வாளர் உன் மேலே ஆக்ஷன் எடுக்கணும், நடவடிக்கை எடுத்தே தீரணும், உன் மீது நடவடிக்கை எடுக்கணும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்கு, இன்னைக்கு தீர்ப்பு வழங்க போது, உன் மேலே இந்த ஒழுங்கினமாக பணி செய்யலைன்னா இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்தால் என்ன தப்பு, 10:30 மணிக்கு வர வேண்டிய ஆள் 11:30 மணிக்கு வரேன்ற மாதிரி ஓப்பன் கோர்ட்டில் சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆய்வாளர் அவர் இன்சார்ஜ் சொல்கிறாரு, என்னுடைய குழந்தைக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அதை மருத்துவமனையில் கொண்டு வச்சுட்டு வந்தேன். ஓகே, குழந்தைன்னும் போது மெடிக்கல் குழந்தைன்னாவே நீதிமன்றங்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்ற நிதியில் சரி உடனே அலௌன்ஸ் பண்ணுறேன்னு 11:30 மணி 12 மணிக்கே நீங்கள் 2 பேர் முதல் குற்றவாளி தாண்டி அவங்க வந்து முகத்தை மூடிட்டு வந்திருக்காங்க. அவர் அந்த 2ஆம் குற்றவாளி சுந்தரம் வந்து மாஸ்க் போட்டுக்கிட்டோம், இந்த அம்மா இறங்கும் போதே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நெத்தியில் விட்டுட்டு இவ்வளோ அப்படியே இந்த நார்த் இந்தியன்ஸ்க்கு ஏடிஎம்ல கொள்ளையடிக்கிறவங்க மாதிரி இந்த பேக்கப் பண்ண விட்டு மூஞ்சி ஃபுல்லாக துணியை கட்டிக்கிட்டு வந்தோடனே, இதெல்லாம் யார், நீ யாரும் தெரியும், முதல்ல ரிமூவ் பண்ணுங்க, நீங்கள் பப்ளிக்கு தெரியட்டும்னு சத்தம் போட்டிருக்காரு. உடனே அவங்க ரிமூவ் பண்ணியிருக்காங்க. பண்ண உடனே நீங்கள் குற்றவாளி, நீ முதல் குற்றவாளி, நீ 2ஆவது குற்றவாளி, தண்டனை விவரங்களை லஞ்சு முடிச்சுட்டு உணவு இடைவேளைக்கு பிறகு அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் அடுத்த 10 நிமிஷத்தில் வந்திருக்கார். காலையில் நான் 3 மணி வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதிட்டு போய் படுக்கிறேன், என்னால் தூக்கமே வரல எனக்கு, இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்காம நான் போய் எப்படி என்னால் சாப்பிட முடியும் அப்படின்னு 10வது நிமிஷமும் திரும்பவே ஜட்ஜி சீட்டுக்கு வந்து 3 பிரிவில் அவங்க பேரில் தண்டனை கொடுக்குறாரு. 3 பிரிவு 120B கொடுக்குறாங்க, அதை சதி திட்டம் தீட்டுறது. அதுக்கப்புறம் 302னா ஒன்று கிடையாது, 2 கொலை, ஒன்று மருந்தை போட்டு கொள்வது, ஒன்று கழுத்தரிச்சு கொள்வது, மருந்து போட கழித்து. அப்போ 302. அதுக்கு பிறகு 190 ஒரு பிரிவு, 3 பிரிவுகளில் வந்து வழக்கை பதிவு செய்கிறாங்க. உங்கள் 3 பிரிவில் உங்களுக்கு தண்டனை கிடைக்குது. 3த்துலேயுமே வந்து உங்களுக்கு ஒவ்வொரு இதுலேயும் வந்து 5000 5000 5000 15,000 அபராதமும். நீதிபதி என்ன சொல்கிறாரு, நியாயமாக பார்த்தா உங்களுக்கு தூக்கு தண்டனை தான் கொடுக்கணும், மரண தண்டனை தான் கொடுக்கணும், பல்லுக்கு பல்லு, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண்ணு அப்படின்ற மாதிரி இது காந்திய மண் அப்படின்றதுனால இங்கே வந்து மரண தண்டனையை உங்களுக்கு கொடுக்க முடியாமல் சூழல் ஆகிப்போயிடுச்சு. இல்லாட்டி உங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை தான் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். அதனால் வந்து உங்களுக்கு இறுதி மூச்சு இருக்கும் வரை ஆயுள் தண்டனை. இந்த அபராத தொகையை தவறும் பட்சத்தில் அதுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை. 5000 5000 5000, அதை கட்டாத 15,000, ஆளுக்கு 15,000. நீங்கள் முதல் குற்றவாளி 2 பேருக்கும் கூட குறைச்சி தண்டனை, 2 பேருக்கும் ஒரே ஈக்குவல் தண்டனையை கொடுத்த உடனே இவர்கள் உடனே கதறி அழுது அவர் உடனே சொல்கிறார், நான் 7 ஆண்டு சிறையிலே இருக்கேன். யார், கள்ளக்காதலன் சுந்தரன், 7 ஆண்டுகள் சிறையிலே இருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படின்றாரு. அதே தான் இந்த அம்மா காப்பி பேஸ்ட் பண்ணுறாங்க. எங்கள் அப்பா அம்மா வயசானவங்க, என் தம்பி இல்லை, எங்கள் அப்பா அம்மா நான் பார்த்துக்கணும், இதெல்லாம் இருக்காரு அவர் பார்த்துப்பாரு. இதெல்லாம் வந்து நீங்கள் காம இச்சைக்காக குழந்தைகளை கொல்றதுக்கு எப்படிப்பட்ட ஒரு மோசடி, எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் நீங்கள் அப்போது யோசனை பண்ணியிருக்கோம். உங்களுக்கு கருணையே காட்ட முடியாது என்று வெளிப்படைத்தன்மையாக சொல்லிட்டாரு. உங்களுக்கு கருணையே காட்ட முடியாதுன்னு. உடனே வெளியே வந்தவுடனே ஊடகங்களுக்கு முன்னாடி காவல்துறையினர் சூழ்ந்து கொண்ட போது ஊடகங்கள் கேமராக்கள் அதிகமாக இருந்தனால 2 பேரும் மூஞ்சியை கையை வைத்து மூடிக்கொண்டு
ஆண் ஒருத்தர் மூடி உட்காந்துருந்தாரு. அதே பெஞ்சில் வந்து இந்த பக்கம் கள்ளக்காதலி வந்து இந்த பக்கம் வந்து பெண் காவலர் மேலே சாய்ந்து கொண்டு கையை பொத்தி கொண்டு அழுதுருந்தாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு வேடிக்கையாக இருந்துச்சு. இன்று அது வலைதளத்தில் ஒரு பேச்சாவே ஆயிடுச்சு. அவர் வந்து அந்த புகைப்படங்கள் தேடி தேடி எடுத்து கொண்டிருந்தாங்க. அதில் அபிராமி கையில் தன்னோட இடது கையில் வந்து சிகப்பு கலரில் நெயில் பாலிஷ் போட்டிருக்கிறதாவும், தன்னுடைய விரலில் வந்து வளையம் 2 வளையம், கருப்பு வளையம் சில்வர் வளையம் ஒன்று போட்டிருந்ததும், தலையில் வந்து ஜடைக்குள் நிறைய ஹேர்பின்கள் குத்திருந்ததை கேட்டுட்டு இன்னைக்கு அது ஒரு விமர்சன கேள்வி பொருளாகவே ஆயிடுச்சு. சிறையிலேருந்து தானே வராங்க, வீட்டிலேருந்து வரலையே, சிறையிலேருந்து தானே வராங்க. சிறையிலேருந்து வரும்போது இவ்வளோ ஹேர்பின், மோதிர விரலில் வளையம், கையில் நெயில் பாலிஷ் எப்படி வந்ததுன்றது சமூக வலைதளவாசிகளுக்கு வந்து கேள்வி ஆயிடுச்சு. அதாவது நெயில் பாலிஷ்ன்றது இந்த 7 ஆண்டுகளில் சிறையில் இருக்க பெண் கைதிகள் பலருக்கு வந்து பியூட்டி, இப்போ நம்ம கூட நடுவில் ஒரு நைஜீரியன் சம்பவம் போகும்போது ஒரு காவலர் கூட சொன்னாங்க, உள்ள எதுக்கு பியூட்டி பார்லர்னா அங்கே இருக்க கைதிகள் வெளியே போய் ஏதாவது கற்றுக்கணுன்றதுக்காக ஒன்று பியூட்டி பார்லர் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுப்பாங்க, அழகு கலையை கற்றுக்கிறதுக்காக இருக்கும், இல்லை ஐப்ரோ பண்ணுறதை கற்றுக்கா இருக்கும், இல்லை வெளியே ஏதாவது ஒன்று கெமிக்கல்ஸ் பண்ணுறதை நான் கற்றுக்கிறேன், மூஞ்சிக்கு போடுற இந்த அழகு சாதன பொருட்களை செய்கிறதுக்கு கைதிகள் செய்கிறதுக்கு கற்றுக்குறோம் அப்படின்னும் போது இதெல்லாம் வந்து செய்கிறதுக்கு கற்றுக்கிறது லாஜிக். இந்த லாஜிக்கில் அந்த நெயில் பாலிஷை அபிராமி போட்டு வந்திருக்கலாம். ஆனால் அந்த வளையமும், இந்த கையில் விரல் அணிந்த வளையமும், தலையில் இருக்க ஹேர்பினையும் போலீஸ் இன்னும் சூதானமாக இருந்திருக்கலாம். அதை கொஞ்சம் கவனித்து கொண்டு வந்திருக்கலாம். இந்த விஷயத்துக்கு அப்புறம் இனிமேட்டு பெண் கைதிகள் வரும்போது அதை போலீஸ் அந்த இடத்துல கோட்டை விட்டுருச்சு அப்படின்றது தான் இந்த தலையில் இருக்க ஹேர்பின்னு. ஒரு ஊடகத்தில் எப்படி உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது அதான் நான் சொன்ன மாதிரி அழகு சாதன பொருட்கள், அவங்களோட பொருட்கள் இருக்குல்ல, கைதி பண்ணி உள்ள இருக்கிறாங்களே இவ்வளோ நாள் அவங்க விசாரணை கைதியா இருக்காங்கல்ல. விசாரணை கைதியா இருக்கும் போது விசாரணை கைதிக்கு உண்டான ஹேர்பின்னு ஏதோ ஒன்று இருக்கலாம், அவங்களுக்கு சில விஷயங்கள். இப்ப தண்டனை கைதி ஆயிடுவாங்க. இப்ப எதுவுமே இருக்காது, அர்ணா கொடி கூட இருக்காது. இதுதான் ஃபேக்ட். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடை தண்டனை கைதியா 5 உடை 6 உடை நீ வச்சுக்கலாம், அவ்வளவுதான். இனிமேட்டு அவங்க தண்டனை கைதி. இப்போ அவங்க வந்து இனிமேட்டு அவங்களுக்கு தனியா அவங்க சிறையில் வந்து இனிமேட்டு அவங்க ட்ரீட்மெண்ட்டே வேற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து இனிமேட்டு அவங்களோட சலுகைகளும் வேற மாறிடும். இனிமேட்டு இந்த நிலைக்கு வந்துடுவாங்க. இந்த சம்பவத்தில் ஒரு ஊடகம் மட்டும் அவங்க கணவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லியிருக்காரு, இந்த தண்டனையை வந்து கொரோனா காலத்தினால 2 ஆண்டுகள் தள்ளி போயிடுச்சு, இல்லைன்னா இன்னும் சீக்கிரம் இந்த தண்டனை முடிஞ்சிருக்கும். நான் வந்து கம்மியாக கொடுத்துருந்தாலும் தான் நான் வருத்தப்பட்டிருப்பேன். நான் டெய்லி வீட்டுக்குள்ளே போகும்போது வெறும்னே என் குழந்தைங்க இல்லாமல் பார்க்குறேன், எங்கள் அப்பா என் குழந்தைங்க ஓடியாரோம், என் நண்பர்கள் திருமணம் செய்ய சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு என் குழந்தைங்களை நினச்சா எப்படி 2 குழந்தைங்களை எழுந்துட்டேன், என்னால் எந்த திருமணம் செய்யறதுக்கு மனநிலை வரல, நான் இப்போ யாருக்காக வாழ்கிறேனே தெரியாமல் இருக்குது. அதனால் இந்த தண்டனைக்கு சரியான தண்டனை நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த தண்டனை கொடுத்தனால நான் சந்தோஷப்படுறேன். ஆனால் அபிராமி திருந்தினதா தெரியல. எனக்கு குற்ற உணர்ச்சியே இல்லை, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இருக்க மாதிரி தெரியல. நீங்கள் சொல்கிற மாதிரி அதை தான் அவரும் சொல்கிறார். அந்த ஊடகத்துக்கிட்ட நெயில் பாலிஷு, மேக்கப்பு, தலையில் இவ்வளோ பின்னு இவ்வளோலாம் வரும்போது ஒரு குற்றத்தை உணர்ந்த மாதிரி தெரியல, தன்னுடைய தவறை உணர்ந்த மாதிரியே தெரியல. அதனால் அவள் தவறை உணர்ந்து திருந்தினாதான் அந்த குழந்தைங்களுக்கு செய்த பாவத்துக்காவது விமர்சனம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கருத்தையும் பதிவு செய்திருக்காரு. ஒரு நபர் கூட அபிராமிக்கு இப்படி தண்டனை கொடுத்துட்டாங்களேன்ட்டு கவலைப்படவே இல்லை. தூக்கு தண்டனை கொடுத்துருக்கணும், தூக்கு தண்டனை கொடுக்கணும் இன்னும் நிறைய பேர் வருத்தப்படுறாங்க, வலைதளங்களில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அபிராமிக்கு கொடுத்த தண்டனை வந்து பல கள்ளக்காதல்களுக்கு ஒரு சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்டா நம்மளும் சேர்ந்து ஒரு காம இச்சைக்கு இவ கூட சேர்ந்து என்னோட எதிர்காலமே போச்சு அவன் வேதனைப்படுறதும், இவன் கூட நினச்சி கொலை செய்ததுக்கு உண்டான தண்டனை அனுபவிக்கிறதும் அனைவருக்குமான பாடமா இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பாடமா அமைஞ்சிச்சு அபிராமி. அபிராமி குற்ற வழக்கு தொடர்பாக டீட்டெயிலாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.